ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய கூழ், கேழ்வரகு கூழோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அது எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை என்னன்றதும் பார்க்கலாம். கேழ்வரகு கூழ்ன்றது நம்ம அனைவருமே வெயில் காலத்தில் வீட்டில் சாதாரணமாக தயார் பண்ணி குடிக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. யூஸ்வலாக நம்ம மற்ற காலங்களில் இட்லி, தோசை, பொங்கல் போன்ற பிரேக்ஃபாஸ்ட்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் வெயில் காலம்னு வரும்பொழுது நம்ம தேடி சென்று குடிப்பதுன்னு பார்த்தோம்னா கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் பழைய சாதம், இதை தான் நம்ம சாப்பிடுவோம். பழைய கஞ்சி, இதை தான் சாப்பிடுவோம். இதற்கான காரணம், கேழ்வரகு கூழை நம்ம பிரதானமான உணவாக வெயில் காலத்தில் எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வெயில் காலத்தில் டைஜஷன், மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். அதே போல் வெயில் காலத்தில் வியர்வை அதிகமாக வர்றதுனால நம்ம உடம்புல இருந்து உப்பு சத்துக்கள் நிறைய வியர்வை மூலமா வெளியில் ஏறும், நீர் சத்தும் வெளியேறும். அதனால நமக்கு டீஹைட்ரேஷன், நீர் இழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் நேச்சுரலாகவே நம்ம உடம்புல பாடி ஹீட்டு, உடல் உஷ்ணம் அதிகமாகும். இது எல்லாத்தையுமே தணிக்கக்கூடிய ஒரு உணவாகவும் மருந்தாகவும் இருக்கிறதுனால தான் நம்ம கேழ்வரகை உணவாக நம்ம அந்த காலத்தில், வெயில் காலத்தில் பிரதானமாக எடுத்துக்கிறோம். இந்த கேழ்வரகு கூழில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக அரிசி உணவு மாதிரி உடனடியாக செரிமானமாகி உடனடியாக பிளட்டில் குளுக்கோஸாக சேரக்கூடிய பொருள் கிடையாது. இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும், குளுக்கோஸாக இது கன்வெர்ட் ஆகி பிளட்டில் கலக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இம்மீடியட்டாக நமக்கு ஷூட்டப் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வயிறுக்கு நல்ல நிறைவாகவும் நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாகவும் இருக்கிறதுனால தான் நம்ம கேழ்வரகு கூழ் பயன்படுத்துகிறோம். இந்த கேழ்வரகு கூழ் நம்ம எல்லாருமே சாதாரணமாக வீட்டில் தயார் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த கேழ்வரகு கூழ் நம்ம எடுத்துக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அது என்னன்னு பார்த்தோம்னா, கேழ்வரகு கூழ் ப்ரிப்பரேஷன் நல்லா பதமாக பண்ணணும். ஒருவேளை கேழ்வரகு அந்த கூழில் வேகாமல் இருந்ததுன்னா, சரியாக வேகாமல் இருந்ததுன்னா அந்த கூழை குடிக்கும் பொழுது நமக்கு பேதி ஆகும். அதனால் அதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷமாவது நம்ம சிம்மில் வச்சுட்டு நிதானமாக அதை தயார் பண்ணி நல்லா பதமாக இறக்கி வச்சிட்டோம்னா 2-3 நாட்களுக்கு கூட அந்த கேழ்வரகு கூழ் கெட்டு போகாது. நம்ம வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. அதே போல் கேழ்வரகு கூழ் எப்போவுமே நம்ம சூடாக எடுக்கக்கூடாது. கூழ் முன்னாடி நாள் நைட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும், புளிச்சு இருக்கும். அதே போல் நம்ம கேழ்வரகு கூழுக்கு மாவு கரைக்கும் பொழுதும் மாவு கரைச்ச உடனே அந்த கூழ் தயார் பண்ணாமல் அதை புளிக்க வச்சு, காலையிலே மாவை கரைச்சி வச்சு அது புளிச்சதும் இரவில் நம்ம கூழ் தயார் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம அது மோர், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்ல இதமாகவும் வயிறுக்கு நல்ல நிறைவாகவும் இருக்கும். கேழ்வரகு கூழ் எடுக்கும் பொழுது எப்போவுமே நம்ம சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம். சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு சாப்பிட்றத விட அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து கையில் வச்சு கடித்து சாப்பிடும் பொழுது அது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்து நம்ம எடுக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. சின்ன வெங்காயத்தோட நேச்சரும் பார்த்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள், சிறுநீரை பெருக்கக்கூடிய பொருள். நம்ம சின்ன வெங்காயம் பச்சையாக என்றைக்கெல்லாம் சாப்பிட்றோமோ அன்றைக்கி பார்த்தோம்னா யூரினேஷன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கணையத்தை தூண்டி இன்சுலின் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்கும் பொழுது நம்ம மாவு பொருட்களை உணவாக எடுத்தாலும் நமக்கு சர்க்கரையோட அளவு மிக அதிகமாக ஏறாமல் இது பார்த்துக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றோம். கேழ்வரகு கூழோட நம்ம சின்ன வெங்காயம் தவிர்த்து மாங்காய் அதே சீசனில் நமக்கு கிடைக்கிறதுனால மாங்காய் சேர்த்து எடுக்கும் பொழுதும் சுவையாக இருக்கும். சுண்டை வற்றல் சேர்த்து எடுக்கும் பொழுது அதோட மருத்துவ குணங்கள் இன்னும் அதிகமாகும். அது ஒரு சிறந்த ப்ரோபயாட்டிக்காக செயல்படும். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இந்த கேழ்வரகு கூழ், சின்ன வெங்காயம், சுண்டை வற்றல், அதில் இருக்கக்கூடிய மோர், இந்த காம்பினேஷன் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே போல் கட்டில் இருக்கக்கூடிய தீமை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையும் இது கம்மி பண்ணுறதுனால குடலில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆறும். ஐபிஎஸ் போன்ற பிரச்சனைகளும் வராமல் இதை பார்த்துக்கும். இந்த கேழ்வரகு கூழ் நம்ம ஒரு 2 டம்ளர் அல்லது 3 டம்ளர் எடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக கேழ்வரகு கூழை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பேதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கேழ்வரகு கூழ் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு கூழ் சரியாக வேகாமல் இருந்து அதனால் பேதி ஆச்சுன்னா அதற்கு நம்ம சுண்டை வற்றலை மருந்தாக பயன்படுத்தலாம். சுண்டை வற்றலும் கல்லுப்பும் எடுத்து அம்மியில் நல்லா நசுக்கிட்டு அதை மோரில் கலந்து குடித்தோம்னா இந்த பேதி உடனே சரியாகும். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெயில் காலத்தில் விரும்பி
விரும்பி குடிக்கக்கூடிய கேழ்வரகு கூழோட மருத்துவ குணங்கள் என்ன, எதற்காக நம்ம அதை மருந்தாவும் உணவாகவும் வெயில் காலத்தில் பயன்படுத்துகிறோன்றதை பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.